வணக்கம் and welcome to Kollywood Uncut. இன்னைக்கு சண்டே அப்படினாலே பயங்கர ஸ்பெஷலுங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு நிறைய பிளான்லாம் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சண்டே ஈவினிங் வந்தாச்சு. ஸோ ஈவினிங் வந்தாச்சு அப்படின்னாலே நம்மளோட Kollywood Uncut உங்களோட மனசில் வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸோடு நான் வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டிமாண்டி காலனி படத்தோட டீம் இன்டர்வியூ. இந்த படத்தோட டைரக்டர் அஜய் ஞானமுத்து அவர்கள். அண்ட் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம பாலிவுட் வரைக்கும் கலக்கிட்டு இருக்க ஃபேமஸான டைரக்டரான ஏஆர் முருகதாஸ் அவங்களுடைய அசிஸ்டன்ட் தான். ஏஆர் முருகதாஸோடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி அஜயும் கண்டிப்பா தமிழ் இண்டஸ்ட்ரியில அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஹீரோவா அருள்நிதி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அருள்நிதி இது வரைக்கும் நிறைய வெரைட்டியான கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஹாரர் சப்ஜெக்ட்ல நடிக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால அவரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்காராம். இன்னும் நிறைய விஷயம் இந்த படத்தோட டீம் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். புதுயுகம் வியூவர்ஸுக்கு வணக்கம். நான் வந்து டிமாண்டி காலனி படத்தோட டைரக்டர் அஜய் ஞானமுத்து. நான் வந்து டாக்டர் ஏஆர் முருகதாஸ் சார்கிட்ட ஒரு 2 ஃபிலிம்ஸ் ஏழாம் அறிவு அண்ட் துப்பாக்கி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த படம் டிமாண்டி காலனி பண்ணியிருக்கேன், அருள்நிதி சார் ஹீரோவாக வச்சு. இது வந்து பேசிக்காக ஒரு ஹாரர் த்ரில்லர். ஸோ இப்போ நம்ம தமிழில் யூஸ்வலாக வந்துட்டுருக்க ஹாரர் காமெடி மாதிரி இது இருக்காது. இது ஒரு சீரியஸான ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம். அருள்நிதி சார் பண்ணியிருக்காங்க. கூட சப்போர்ட்டிங் காஸ்ட் வந்து ரமேஷ் திலக், சனந்த், அபிஷேக், எம்எஸ் பாஸ்கர் சார், சிங்கம்புலி சார், மதுமிதா, யோகி பாபு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணேன் ஹீரோவுக்கு. ஆக்சுவலாக வேறு ஆப்ஷன்ஸே நாங்கள் யோசிக்கல. கொஞ்சம் இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸஸ் இருந்துச்சு. த்ரூ த எண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கொஞ்சம் இன்டென்ஸான சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ சரி, வேறு எங்களுக்கு யார் பண்ணலாம், யார் காஸ்ட் பண்ணலான்னு யோசிக்கும் போது எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இவர் மட்டும்தான் ஒரு ஆப்ஷனாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அவர்கிட்ட பிச் பண்ண உடனே இமீடியட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக டேக் ஆஃப் ஆகி இந்த படம் இப்போது முடிஞ்சிருக்கு. நான் வந்து அரவிந்த், இந்த படத்தோட கேமராமேன் டிமாண்டி காலனி படத்துக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டென்ஸான ஹாரர் ஃபிலிம் டைரக்டட் பை அஜய் ஞானமுத்து. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட் தான். துப்பாக்கி படத்தில் நான் அஜய்லாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஸோ அந்த படம் பண்ணும் போதே வந்து டிசைட் பண்ணி இந்த படம் பண்ணணும், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் டீமாக பண்ணணும் சொல்லி பண்ண படம் தான் அது. இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு த்ரில்லர் ஹாரர் ஃபிலிம். இதில் வந்து அருள்நிதி சார் வந்து ஹீரோ பண்ணியிருக்காரு. படம் பார்த்தா தெரியும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த படத்தை பற்றி சினிமாட்ராஃபியாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஃபுல்லான ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா பார்க்குற ரெகுலர் ஹாரர் ஃபிலிம்ஸ் மாதிரி இருக்காது கண்டிப்பாக. அண்ட் லொக்கேஷன்ஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பீரியட் செட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். சந்தனம் சார் தான் ஆர்ட் டைரக்டர், புதுப்பேட்டை 1001 பண்ணவர். ஸோ டெக்னிக்கலாக திஸ் பி வெரி ஸ்ட்ராங் ஃபிலிம். அண்ட் எடிட்டிங் பார்த்திங்கன்னா புவன் ஸ்ரீனிவாசன், ஹரிமன் நம்பி பண்ணவர். ஸோ இன்ஃபேக்ட் அவரும் வந்து துப்பாக்கி படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மூலிமா எனக்கு அஜய் புவனில் ஒரு நல்ல சிங்க் இருக்குது. ஸோ அப்படி டீம் பண்ண படம் தான் வந்து டிமாண்டி காலனி. கேரக்டரோட பேர் சஜித். அண்ட் as a ensemble we are playing these characters. 4 of us going into Demonte Colony and எப்படி all our lives change. That is the main thing in the film. So been involved in theatre for quite some time now, and this is my first break in Tamil industry. And I had the good fortune of working with Ajay sir and Arvind and of course Arulnidhi sir. So he made sure that all of us feel very welcome and peaceful. And for newcomers like me and Sanant, he made sure that it was easy transition. பேய் படங்கள் அதோட கலந்த காமெடியாக வர படங்கள் மத்தியில் இந்த படம் கண்டிப்பாக முழுக்க ஒரு பேய் படமாக இருக்கும். காமெடிஸ் இருக்குது, பட் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சீரியஸான ஒரு த்ரில்லராக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. கூட ஹீரோ அருள்நிதி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என் கூட சனந்த் ரெட்டி, அபிஷேக் இவங்கெல்லாம் புதுசாக இந்த படத்தில் அறிமுகமாக்குறாங்க.
படத்தோட டைரக்டர் அஜய் ஞானமுத்து முருகதாஸ் சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி. கண்டிப்பாக ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப சிரமப்பட்டு இந்த முதல் படத்தை பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துட்டு நீங்கள் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் கேமராமேன் அரவிந்த் சிங் அவருடைய முதல் படமும் சந்தோஷ் சார்கிட்ட அவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேமரா விஷுவல் குவாலிட்டிலாம் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் கேபா நிறைய பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் கிட்ட கிட்டாரிஸ்டாக இருக்கவர் அவங்களுடைய முதல் படம் இது. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு பிடிச்ச படமாக இருக்கும்ன்றது எங்கள் நம்பிக்கை. படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும். எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. டிமாண்டி காலனி எனக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற படம். இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் த்ரில்லர் படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அஜய் டைரக்ஷன். அஜய் வந்து முருகதாசரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். கதை சொல்லும் போது எவ்வளோ த்ரில்லிங்காக சொன்னாப்புலையோ அதோட விஷுவலில் இன்னும் நல்லா த்ரில்லாக காட்டியிருக்காப்புல. கேமராமேன் பார்த்திங்கன்னா அரவிந்த் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இருக்காது. ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேன் மாதிரி பண்ணியிருக்காரு. எடிட்டர் வந்து புவன் இதுக்கு முன்னாடி அரிமான நம்பிக்கை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. இதுலேயும் இன்னும் நல்லா பண்ணியிருக்காரு. கேபா வந்து மியூசிக் டைரக்டர். மொத்தம் 4 பாட்டு. அதில் ஒரு பாட்டு ஃபோக் சாங் வந்து அனிருத் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் சாங் வந்து இமான் பாடியிருக்காரு. பாட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓவராலாகவே டீமாக எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து எல்லாரும் வந்து தேட்டரில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கமர்கட் படத்துடைய டீம் இன்டர்வியூ. இந்த படத்துடைய டைரக்டர் ராம்கி ராமகிருஷ்ணன் அவர்கள். அண்ட் இந்த படத்தில் ஹீரோஸாக 2 பேர் நடிச்சிருக்காங்க. பசங்க படத்தில் நடித்த ஸ்ரீராம் அண்ட் சாட்டை படத்தில் நடித்த யுவன். அண்ட் இவங்களுக்கு பேரா பார்த்தோம் அப்படின்னா மனிஷா ஜித் அண்ட் ரக்ஷா ராஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்தோட டீம் இன்டர்வியூ பார்க்கலாம். படத்தை ரொம்ப படம் பண்ணும்போதும் நான் ஒவ்வொரு சீன்ஸு பண்ணும்போது ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு சீன்ஸாக இருந்தாலும் இந்த சீன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப யாரும் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சீன்ஸும் வந்து பிடிக்கலாம் சொல்ல மாட்டேன். என்னென்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்கூல் லைஃபு காலேஜ் லைஃபு அந்த லைஃப் வந்து எல்லாரோட மைண்ட்லேயே எப்போவும் இருக்கும். பிடிச்ச ஒரு ட்ரீம் கேட்கும்போது எல்லோரும் சொல்லு ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப். ஆனால் இது வந்து ஒரு வில்லேஜில் இருந்தால் பசங்களுடைய ஒரு ஸ்கூல் லைஃப்லேயும் அந்த அங்கேருந்து காலேஜ் லைஃப்லேயும் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் மைண்டில் வந்து என்னாலும் அப்படி ஒரு போகுது இந்த படம் வந்து. அப்புறம் வந்து கிளைமேக்ஸாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நிறைய ஒரு நல்ல ஒரு இது இருக்குது கிளைமேக்ஸ்லாம். எனக்கு என்னென்ன பேசணும் தெரியல திடீர்னு வந்து. அப்புறம் ஃபன்னாக இருந்தால் ஃபன் சீக்வன்ஸாக இருந்தாலும் ஒரு சீன்ஸ் இல்லைன்னு அப்படி சொல்லும் போது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபிலிமாக இருக்குது கமர்கட்டு. இந்த படத்தோட என்னோடய கேரக்டர் நேம் வந்து மலர்கொடின்னு பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்னசென்டான பொண்ணுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு அக்கா தங்கச்சி ரிலேஷன் எப்படி காட்டுறது அதுவும் வந்து இந்த படத்தில் காட்டுறது. அப்புறம் என்னோடய பேரை வந்து யுவனை பற்றி சொல்லும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. யுவன் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணலைன்னா நமக்கு வந்து அந்த சீன்ஸாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஒரு வில்லேஜ் படம். எனக்கு கொஞ்சம் ஸ்லாங் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்குள்ளே போனப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நிறைய இதில் வந்து ஹில்ஸ் மேலேக்கு போய் ஷூட் பண்ணியிருக்கு. திருவண்ணாமலை மெயின் லொக்கேஷன் ஒரு ஃபைட் சீன் பண்ணியிருக்கு. அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய கற்றுக்க முடிஞ்சிருக்கு இந்த கமர்கட் படத்தை ஆக்ட் பண்ணியதுனால். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து டைரக்டருக்கு நன்றி சொல்லணும். ஒரு அழகான கேரக்டர் கொடுத்தது. தேங்க்ஸ் டு ஹிம். அப்புறம் இந்த மியூசிக்குன்னு பற்றி சொல்லும்போது கானாபாலா சார் பாடியிருக்கு. எல்லா சாங்ஸும் நல்லா வந்திருக்கு. நல்ல குட் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா எதுவும் சிரித்த ஃபேஸோடு வந்து வெளியில் வரும். ஒரு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எல்லோரும் ஃபேமிலி கூட சேர்ந்து பார்க்குற மாதிரி மூவி. நீங்கள் எல்லோரும் தியேட்டரை போய் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்க. தேங்க்யூ. கமர்கட்டு ப்ரெஸ் மீட்டில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். கமர்கட்டு படத்தில் வந்து நான் வந்து ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணிக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு பெரிய கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். கேரக்டர் பேர் வந்து பட்டாஸ் பாய். பேய்ங்களெல்லாம் விரட்டுற ஒரு கேரக்டரு. கெட்டப் பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். நேரில் பார்த்தும் கெட்டப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த கேரக்டர் கொடுத்த டைரக்டருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா யுவன் ஸ்ரீ 2 ஹீரோ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பேய் விரட்டும்போது ஓடுறது விழுறது மேலேருந்து குதிக்கிறது இதெல்லாம் வந்து இவங்க ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க. இப்போ 2 ஹீரோயினையும் சில இடத்துல வந்து ரிஸ்க் ஷாட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படம். நீங்களாம் பார்க்கணும். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண படங்களே இந்த படத்தோட ஜானர் ரொம்ப வித்தியாசமான ஜானர்.
வித்தியாசமான ஜானர்னா நான் பண்ண ஜானர்லேயே இது ரொம்ப வித்தியாசமான ஜானர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முக்கியமாக ஹாரர்னாலே இப்போ வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் ஆகிடுச்சு. முன்னாடி பேய் படத்தை பார்த்து பயந்துட்டு இருந்தோம், இப்போ பேய் படத்தை பார்த்து ரசித்து காமெடியாக எல்லாருமே சிரிக்கிற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு. சரி நம்மளும் ஒரு பேய் படம் பண்ண மாட்டோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தப்போ இந்த படம் அமைஞ்சப்போ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ஹாரர் கலந்துருக்கு. ஹாரர், லவ், காமெடி இது மூணுமே கலந்து தான் கமர் கட்டு. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு தியேட்டர்ஸில். அண்ட் அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும், இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்க ராம்கி சார் அண்ட் நானும் ஸ்ரீயும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். அண்ட் இந்த படத்துடைய ஒன்லைன் பார்த்திங்கன்னா டைட்டிலே இருக்குது, கமரக்கட்டு, ஸ்ட்ராங் ஸ்வீட், பார்த்து சாப்பிட்லாம் பல்ல உடச்சிடும். அதே மாதிரி தான் வந்து நம்ம படத்துடைய ஒன்லைன் எல்லாமே சொல்லலாம். எங்களை பார்த்து நடத்துறதுனால வர பிரச்சனைகள் தான், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயங்கள் தான். அண்ட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பாடல்கள், 2 பாட்டு வந்து கமரக்கட்டு, 2 பாடல் வந்து கானாபாலா சார் பாடியிருக்காரு அண்ட் ஒரு தீம் சாங். அண்ட் படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் காமெடி, ஆக்ஷன், த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஃபிலிம். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் படத்தை தியேட்டர்ஸில் வந்து பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நான் இந்த படத்தில் வந்து பிரபுன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் பார்த்து நான் எப்படி பண்ணியிருக்கேங்கன்ற எப்படி பண்ணியிருக்கேன் நீங்கள் தான் சொல்லணும். வரைக்கும் பார்த்ததுலேருந்து எல்லாமே நல்லா வந்திருக்கு, இந்த மாதிரி தான் ஒரு கமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு போங்க, தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியாக வரும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கடவுளை வேண்டிக்கிறேன். கடவுள் இருக்காரு. இந்த கமர்கட்டு படம் எனக்கு ஒரு ஃபிஃப்த் மூவி. இந்த மூவி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு ராம்கி சாருக்கும் என்னை ரெஃபர் பண்ண சிந்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. பிகாஸ் நான் ஒரு 4-5 படம் அந்த ஒரு நல்ல சாங் பண்ணேன், ஐட்டம் சாங் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ரோல்ஸ் பண்ணேன். இந்த படத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இந்த படம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் கண்டிப்பாக நல்ல வெற்றி படம் வர நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நார்தன் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். அண்ட் இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நிறைய செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க. நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டி, பேரனும் பாட்டியும் எப்போ பார்த்தாலும் ஒரு ஜோவியலாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹியூமரஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லாரோட கேரக்டர்லுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட், ஒரு வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. டைரக்டர் வந்து ஒவ்வொரு சீன்ஸாக இருந்தாலும் சாங்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக எடுத்திருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ ஆடியன்ஸ்க்கு நல்லா புரியணும், இல்லை அவங்க நல்லா என்ஜாய் பண்ணணும்னு ஃபுல் காமெடி இருக்குது. அதை சொன்ன மாதிரி டயாஸ் மேலே ஆல் காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தியேட்டர்லேருந்து வெளியில் போகும்போது நல்லா சிரிச்சுட்டு தான் போவாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை ஆதரித்து ஒரு சக்ஸஸ் பண்ணி, மெயினாக இன்றைக்கி இருக்கிற ஹீரோ, இருக்க வேண்டிய ஹீரோ வந்து மியூசிக் டைரக்டர் மணி சர்மா சார். அவர் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி. ஒவ்வொரு சாங்கும் ரொம்ப எல்லாருமே பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு சாங்குக்கும் ரொம்ப வித்தியாசம் கொடுத்து, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்து, ஒரு வித்தியாசமான மியூசிக் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு மாஸ்டர் அசோக் வந்து அவருடைய திறமையை வச்சு அது இன்னும் 100% ஆக்கியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு மியூசிக்காக பார்த்தாலும் ஒரு படமாக பார்த்தா கூட இட்ஸ் அ எக்ஸலண்ட் மூவி. இந்த நாரதர் படத்துக்கு நான் நடிக்கிறதுக்கு முழுக்க என்னுடைய இனிய தம்பி நாகா வெங்கடேஷ் தான் சொன்னோம். திடீர்னு ஃபோன் வந்துச்சு, ஒரு பிஆர் வந்தார். சார் உங்களை டைரக்டர் கூப்பிட்றாரு. டைரக்டர் பேர் என்ன சார்னு? வெங்கடேஷ் சார். சரி சார் பண்ணலான்னு. அதாவது நட்புக்காக நம்ம பண்ணுறோம். அதாவது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டர், என்னுடைய ரசிகர்னு சொல்லலாம், நாகா வெங்கடேஷ் சார்.
அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு சிரிப்பு, அவருக்கு ஒரு சிரிப்பு. எதுக்கு சிரிச்சாருன்னு தெரியல. அப்புறம் யோசிச்சு எதுக்கு பார்த்தோன்னே சிரிக்கிறாரு. சரி ரைட்டு, எதாக இருந்தால் நம்ம காசு கொடுத்தா என்ன, காசு கொடுத்து நம்ம வர வச்சு சிரிக்கிறாரு, பரவாயில்ல சிரிச்சுட்டு போட்டோம். அப்புறம் எத்தனை நாள் கேட்டேன், சரி பண்ணி கொடுங்கன்னாரு. அப்போ நான் யாருமே கேட்க மாட்டேன், எந்த நடிகர் அதெல்லாம் கேட்கறதில்ல. எனக்கு என்ன கேரக்டர் அது மட்டும் பண்ணேன். கூட யார் நடிக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் நான் வரமாட்டேன்ட்டு, எதுக்குன்னு தெரில. ஏன்னா நான் ஏதாவது யார்கிட்ட கடை வாங்கிட்டேன்னா அவங்க எதாவது கேட்பாங்களா நினச்சி சரின்னு சொல்லி அப்புறம் பார்த்தா எனக்கு நான் ரொம்ப, அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப மானசீகமாக நேசிக்கிற 2 குரு இருக்கிறாங்க. ஒருத்தர் சூப்பர் ஸ்டார், இன்னொருத்தர் ராதாரவி சார். எனக்கு வந்து அவர் வந்து ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் மாதிரி அவர் ராதாரவி சார். அவர் தான் எனக்கு அட்வைஸர். இந்த சினிஃபீல்டில் இன்றைக்கி நான் வந்து நிரந்தரமாக இருக்கிற காரணமே எனக்கு அவர் தான் சொல்லலாம். எனக்கு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், எந்த ஒரு சந்தோஷம் துக்கமாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் நான் பரிமாறிக்குவேன். அவர் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டினா. நான் ஒரு படம் எடுத்தேன், அதான் லத்திகான படம். அதுக்கப்புறம் ஆனந்த தொல்லைன்னு ஒரு படம் எடுத்தேன். அப்போ பேர் சொல்லக்கூடாது சொல்லிவிட்டேன், பரவாயில்ல, அந்த டேரக்டர் ஏதாவது வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து படம் எடுக்கிறேன் சார், கொஞ்சம் அதை அட்வைஸ் பண்ணுறேன்னு சொன்னார். நல்லா எடுங்க, ஆனால் இப்போதைக்கு இது பண்ணாதீங்க. ஏன் சார்னே, நீங்கள் வில்லனாக பண்ணுறீங்க, மக்கள் ஏற்றுக்கிறான்னு தெரில, நீங்கள் ஹீரோ பண்ணிட்டீங்க, அதோட நிப்பாட்டிங்க, காமெடி பண்ணுங்கள். நிறைய சார் நான் வில்லன் தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணேன். அப்படியே பெட்டியில் வச்சுருக்கிறேன், இன்னும் ரிலீஸ் பண்ணலாம். அது பெரிய ஒரு நடிகரோட போட்டி போடலான்னு தான் இருக்கிறேன். அது யாருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதாவது எப்படின்னா, என் தம்பி ராம்ஜியோட நான் வந்து, அவர் வந்து என்னுடைய ஃபேனு, ஒரு பிரேம்ஜி பாருங்க. ராம்ஜி பிரேம்ஜின்னா ஒன்றுமே வர மாட்டேங்குது. பிரேம்ஜி வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தோம், அவர் பிரதரையும் பார்த்தா என்னை ரொம்ப கட்டி பிடிச்சாங்க. முத்தம் தான் கொடுக்கல, நான் கூட சரி என்னோட முத்தம் கொடுப்பாங்க பார்த்தா கொடுக்கல. அவ்வளோ பெரிய ஃபேன் அவங்க எனக்கு. கண்டிப்பாக நான் வந்து அவங்க கூட நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதுமாதிரி அவங்களும் ஆசைப்பட்டு அந்த படத்தை நாங்கள் 2 பேரும் நடித்தோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சீன். எனக்காகவே டேரக்டர் எடுத்துருக்கிறாரு, நீங்கள் படத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்குங்க. அப்போ கூட டேரக்டர் கேட்டால் என்ன சார் ரொம்ப சீன் கம்மியாக இருக்குது. இல்லை சார், அடுத்த படத்தில் சொல்லியிருக்காரு, ஜூலைலேருந்து உங்களுக்கு ஊட்டியில் 1 மாதம் என்னாவது. உண்மையாக போயான்னு தெரில, ஒருவேளை இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரக்கா சொன்னாரான்னு தெரியல. சரி பரவாயில்ல, பார்க்கலாம். அதே மாதிரி மற்றும் இங்கே விழா மேடையில் அமர்ந்திருக்கும், அதாவது நான் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு யார் லேடினா அவங்க கவிதா மேடம் தான். உண்மையிலே அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நானும் அவங்களும் ஹீரோ பண்ணணும்னு தான் நான் ஆசை. அப்போயே சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஒரு 15 வருஷம் முன்னால் ஓம் மஞ்சுன்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அப்போல்லாம் நம்ம பிறந்தமா என்னன்னு தெரில. அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அவங்களோட தான் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப, அவங்களாம் பெரிய நடிகர், அதாவது சீனியர், அதாவது நம்ம நடிகர் தலை மாதிரி இவங்கெல்லாம் வந்து தெருங்கே கலக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு சீனியரான நடிகர் கூட நான் நடிச்சிருக்கிறேன். அண்ணன் ராதாரவி கூட நடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூடலாம் நீங்கள் நடித்தேன். எனக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது சினிமாவில் தான். இன்றைக்கி வந்து நான் பேர் போல் இருக்கிறேன்னா அது காரணமே சினிமா, அந்த கலைத்துறை தான். என் உயிர் காற்று மூச்சு எல்லாமே எனக்கு கலைத்துறை தான். ஏன்னா நம்ம வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் அட்ரஸ் தெரியாமல் பிஞ்சு பீனாக போயிடுச்சு அதெல்லாம். ஆனால் இன்றைக்கி வந்து கலைத்துறை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு கலைத்துறை தான் இன்றைக்கி காப்பாற்றிட்டு இருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜெனிஃபர் கருப்பையா படத்தோட ஆடியோ ரிலீஸ் தாங்க. எஸ், இந்த படத்தோட டைட்டில் கேட்கும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதே மாதிரி இந்த படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸ். இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். இந்த படத்தை வந்து தயாரித்து ஹீரோவாக நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து சரவண பாண்டியன் சொல்லிட்டு அவர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே தலைமுறைன்னு சொல்லிட்டு பண்ணவர் 18 வருஷம் ஆயிடுச்சு. ராஜகிரண் சார், ரோகிணி மேடம் அவங்கள வச்சு பண்ணவர் 18 வருஷம் பொறுத்து இந்த கதையை வந்து எனக்கு சொன்னார். ஜெனிஃபர் கருப்பையான்னு சொல்லிட்டு ஒரு படம் டைட்டில் இருக்குது. அந்த கதை வந்து நீங்கள் கேளுங்க அப்படின்னு ஒரே வாட்டி தான் அந்த கதையை மட்டும் நான் கேட்டேன், சூஸ் பண்ணேன். இந்த கதை நல்லா யாருன்னு தயாரிக்கிறதுன்னு கேட்டேன். இல்லை பார்க்கணுன்னா நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம்னாரு. இந்த படத்தை நல்ல மாதிரியாக முடிச்சு கொடுத்தாரு. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜெனிஃபர் கருப்பையா படத்தோட மியூசிக் டைரக்டர் கிஷோர்குமார் பேசுகிறேன். டைரக்டர் எஸ்பி சரவணபாண்டி சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் டிஎஸ் வாசன் அவர்களுக்கும், நண்பர் சிவாஜிராஜன் அவர்களுக்கும் நன்றி. படத்தில் மொத்தம் 4 சாங்ஸ் இருக்குது. 4 சாங்ஸுமே அண்ணாமலை லிரிக் எழுதியிருக்காங்க. அண்ணாமலை சாரோட ஏற்கனவே நிறைய ஹிட் சாங்ஸ் கேட்டிருப்போம் நம்ம. இந்த படத்தோட சாங்கும் அந்த ஹிட் லிஸ்ட்டில் சேரும். படத்தில் மொத்தம் 4 சாங் இருக்குது. 4 சாங்குமே 4 வெரைட்டியில் இருக்குது. இந்த சினிமாவிலேயே 30 வருஷத்துக்கு மேலே சட்ட அளவு மாறாமல், சரி 40 வருஷத்துக்கு மேலே சட்ட அளவு மாறாமல் இன்னும் அதே மாதிரி உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிற ஒரே ஆள் எங்கள் மச்சான் சங்கர் கணேசன். பார்க்கும்போதெல்லாம் பொறாமையாக இருக்கும். அது சாதாரண மச்சான் இல்லை, அவர் கொஞ்சம் போட்டு கொடுக்குற மச்சான். அவர் ஒரு நிச்சயார்த்த ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், போயிருந்தேன்.
சரி போன இடத்துல 4-5 பொண்ணுங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பேசிட்டே இருந்தேன். கிட்ட வந்தார், தங்கச்சி நம்பர் கொடுனாப்புல. சரி பாஸ்வேர்டு கேட்குறேன், கொடுத்துட்டேன். அடுத்த நிமிஷத்துலேயே ஃபோன் வந்துச்சு, இங்கே யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க என் வீட்டில் இருந்து. என்னடா லைவில் பார்த்துக்குறாங்களோன்ட்டு என்ன தெரியணாப்புல. இல்லை சங்கர் கணேசன் ஃபோன் பண்ணாப்புல. அது மட்டும் சொன்னாப்புல பரவாயில்ல. அப்புறம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, ஏம்மா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நீ அவர் தனியாக அனுப்பாத, நீயும் கூட வந்துடு. அதுக்கப்புறம் அந்த திருமண நிகழ்ச்சி இந்த மாதிரிலாம் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க நல்ல காரியம் பண்ணி விட்டவர் அவர். இஸ்லாம் நல்லா கிஷோர் குமார் நல்லா பண்ணியிருந்தார். மாதிரி நம்ம நண்பர் கவிஞர் அண்ணாமலை, சில கவிஞர்கள் நம்ம ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கவிஞரில் அவரும் ஒருத்தர். ஏன்னா நம்ம சௌர் மாதிரியே இருப்பார், ஊருக்கார் மாதிரியே இருப்பார். அவரோட வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எளிமையான வரிகளில் வச்சு அசத்திடுவார். ஹீரோ வாசன் சார் ஒரு காலத்தில் சினிமாலாம் ஸ்டுடியோக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் சினிமாவை கிராமத்துக்குள்ளே இறக்குனது இயக்குனர் பாரதி ராஜா சார். இப்போ சினிமாவுக்குள்ளே கிராமத்தை இறக்கியிருக்காங்க. ஏன்னா ஹீரோ நடிகர் எல்லாருமே கிராமத்தாளு மாதிரியே ஊருக்காரங்க மாதிரியே இருக்குது. மாதிரி வாசன் சாரும் நம்ம ஊருக்கார மாதிரியே இருக்கார். இது சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஒரு ஹீரோக்குன்னு ஒரு இலக்கணம் இல்லாமல் நம்ம வீட்டுக்கார மாதிரி, நம்ம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி, ஊருக்கார மாதிரி ஒரு ஹீரோ உருவாகி வர்றது ஒரு நல்ல விஷயம். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், கேமராமேன், குறிப்பாக மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. எங்கே அவர் அதான் பின்னணி இசைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் பின்னாடியே உட்காந்துக்கிறார், முன்னுக்கு வர மாட்டேங்கிறார். நீங்கள் முன்னுக்கு வரணும். நாங்கள்லாம் பழுத்தோலை, நீங்கள் குருத்தோலை, நீங்கள் தான் முன்னுக்கு வரணும். இவருக்கு நல்லாவே கைத்தட்டலாம். எல்லோரும் இவரை பற்றி தான் பேசினாங்க. அதே மாதிரி இந்த பாடலாசிரியர், இந்த படம் நல்லா ஓடணும். இந்த படம் எடுத்த அந்த தயாரிப்பாளர் வாசன், அவர் நல்லா இருக்கணும். ஓகே வாஸ், இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் வந்த லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட வீக் டே ஸ்பெஷலில் உங்களை நான் சந்திக்கிறேன். until then it's டாடா பை ஃப்ரம் உங்கள் பிரேமில் பிரியா.